யோசிச்சு பேசு சார். அதே மாதிரி அதிகாரி ஃபோன் பண்ணி ஆர் யூ பிஸி நவ் அப்படின்னா தயவு செஞ்சு முதல்ல எஸ்ன்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம். நம்ம நிறைய பேர் நாகரீக முறையில் இன்னொன்று இட்ஸ் ஓகே சொல்லுங்கள் சார். அதுவும் அடுத்த கிரேட் இல்லை சார், ரொம்ப பெரிய கிரேட்லேருந்து ஃபோன் வந்து நானும் மாட்டி அவசரப்பட்டேன். என் சிஓ ஒரு நாள் லைனில் வந்தார். முன்சுந்தரம் ஆர் யூ பிஸினா? நான் சிஓவே லைனில் வந்துட்டார்னு குஷியாகி நோ சார் நோ சார் டெல் மீ சார் கம் டு மை ரூம் என்னார். போனேன், வச்சான் ஆப்பு. நம்ம கார்ப்பரேட்டு ஆஃபீஸில் டெல்லியிலேருந்து ஒரு 10 ஃபேமிலி வராங்க, எல்லாம் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு. அவங்க ராமேஸ்வரம் போகணுமா, ஆஃபீஸில் விசாரிச்சிருக்கேன். நம்மளுக்கு பிடிக்காதவன் நிறைய பேர் போனால் அவன் சொல்லிக்கிறான் கோயில் கோலம்னா மோகன சுந்தரம் தான். ஏதோ நான் வந்து நாயன்மார்கள் ஒரு மாதிரியும் ஊர் ஊராக போய் பதிகம் பண்ணவனாட்டம் எல்லா கோயிலும் இவருக்கு தான் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம பேசுறதுக்கு போகிறது தான், எல்லா ஸ்டேஷனும் தெரியும்னு என்னை மாட்டி விட்டானுங்க. அன்றைக்கு ரொம்ப அவசரம் சார். ஒன்றும் இல்லை சார், பிஸி இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தை 20 பேரை என் தலையில் கட்டிட்டான். 20 பேருக்கும் இங்கிலீஷ் வராது. அவங்களுக்கு எவ்வளோ இங்கிலீஷ் பேசுவாங்களோ அதை விட கம்மியாக நான் ஹிந்தி பேசுவேன். எனக்கு ஹிந்தி வராது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பைட்டியே உட்டோ மாலும் நெய்.